ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் பார்த்தோன்னே அப்படியே எச்சில் ஊறுற அளவுக்கு ஒரு அருமையான ப்ரான் வச்சு ஒரு நெய் கிரேவி தான் பண்ண போகிறோம். இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் நம்ம வந்து இதை அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இன்னைக்கு நம்ம இந்த ப்ரான் கிரேவி வச்சு ஒரு கிளி பரோட்டாவும் வர வீடியோவில் பண்ண போகிறோம். வாங்க இது மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு தனியாவும், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. தனி மிளகாய் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாவோ, அதே போல காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு 3 சேர்த்துக்குங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேம்ல நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா வாசனை வர வரைக்கும் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நல்லா கழுவி காய வச்ச கருவேப்பிலை ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகி அதுக்கப்புறமா இதை சூடு ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்குங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இறால் எடுத்துக்குங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரையும் சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு டைம் இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இதை வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்குங்க. இன்னைக்கு நம்ம நெய் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதனால நெய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம மசாலாவிலையும் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கோம்ல இறால் தொக்கு, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி வந்து 1/2 கப்பு சேர்த்துக்குங்க. நிறைய வேண்டாம். இதுக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இடையில ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய அருமையான ப்ரான் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.